காலை வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் முதலாம் வகுப்பு பருவம் 3இல் கொடுக்கப்பட்டுள்ள பாடம் 1 இனிப்பு செய்யலாமா என்ற பாடத்தினை கற்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? குழந்தைகளே, இனிப்பு என்றால் அனைவருக்கும் பிடிக்கும் தானே? அந்த இனிப்பை நண்பர்கள் சேர்ந்து தயாரிக்கிறார்கள். அந்த நண்பர்கள் குழுவில் யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்போமா? சேவல், கட்டெறும்பு, தேனீ, வெட்டுக்கிளி, எலி போன்றோர் உள்ளனர். இவர்கள் அனைவரும் சேர்ந்து எவ்வாறு இனிப்பு செய்தார்கள் என்பதை இப்பாடப்பகுதியிலிருந்து தெரிந்து கொள்வோம். வாருங்கள். முதலில் நண்பர்கள் இனிப்பு செய்ய கூடினர். அடுத்து கேழ்வரகு மாவு எடுத்து வருகிறது சேவல். வெல்லம் சுமந்து வருகிறது கட்டெறும்பு. தேன் எடுத்து வருகிறது தேனீ. நெய் எடுத்து வருகிறது வெட்டுக்கிளி. தேங்காய் எடுத்து வருகிறது சுண்டெலி. நண்பர்கள் அனைவரும் கொண்டு வந்த பொருட்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு இனிப்பு தயார் ஆகிறது. ஒரு வாழை இலையில் சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து வைக்கிறார்கள். அடடே, கேழ்வரகு உருண்டை விருந்து, நாமும் சாப்பிடலாமா என்று கேட்கின்றனர். அனைவரும் இனிப்பான கேழ்வரகு உருண்டையை உண்டு மகிழ்ந்தனர். குழந்தைகளே, நீங்களும் இவர்களைப் போன்று ஒற்றுமையாக வாழ பழகுங்கள். அடுத்து நாம் பக்கம் எண் 9இல் உள்ள பயிற்சிகளை செய்ய போகிறோம். வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்வோமா? முதலில் ஏ வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை படித்து தெரிந்து கொள்வோம். இக்கு கூட்டல் ஏ, கே, கே, நே, சே, நே, டே, நே, தே, நே, பே, மே, ஏ, ரே, லே, வே, லே, ளே, ரே, நே இவை அனைத்தும் ஏ வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் ஆகும். இப்பகுதியில் வரும் சொற்கள் அனைத்தும் ஏ வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டவை. வாங்க இப்பகுதியில் உள்ள சொற்களை படித்து தெரிந்து கொள்வோமா? பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். சே செடி, சே செருப்பு. அடுத்து வே வெங்காயம், வே வெட்டுக்கிளி. அடுத்ததாக படமும் சொல்லும் என்ற பகுதிக்கு செல்கிறோம். இங்கு படங்களும் அதற்குரிய பெயர்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க படத்தின் பெயரை படித்து தெரிந்து கொள்வோமா? கெண்டி, கே இன் டி கெண்டி. அடுத்து செங்கல், சே இங் கா இல் செங்கல். அடுத்து கட்டெறும்பு, கா இட் டே ரு இம் பு கட்டெறும்பு. அடுத்து எண்ணெய், ஏ இன் நே இ எண்ணெய். அடுத்து தெரு, தே ரு தெரு. அடுத்து நெல், நே இல் நெல். அடுத்து பெட்டி, பே இட் டி பெட்டி. அடுத்து மெழுகுவத்தி, மே லு கு வா இத் தி மெழுகுவத்தி. இறுதியாக வெல்லம், வே இல் லா இம் வெல்லம். குழந்தைகளே, படத்தின் பெயரை நன்றாக படிக்க கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக எழுத்தை எடுப்பேன், பெயரை சொல்வேன் என்ற பயிற்சியினை கற்கப் போகிறோம். குழந்தைகளே, நீங்களும் இதே போன்று சிறு சிறு அட்டைகளில் ஏ வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை எழுதி எழுத்தை எடுத்து பெயரை சொல்லி படித்து மகிழுங்கள். நன்று.